Hi everyone, welcome to Little Flower Academy. Dear students, நம்ம 12th standard accountancy chapter 1 accounts from income rate records பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல question number 18 page number 36 உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 36ல இருக்க question number 18 பாப்போம். question ரீட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. question ரீட் பண்ணும்போது உங்க கையில டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுனா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ question ரீட் பண்ணுவாங்க. question Mary does not keep her books under double entry system. From the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and the balance sheet as on that date. Cash book. Particulars. Debit side. To balance brought down rupees 1,20,000. To sales rupees 3,60,000. To debtors rupees 3,40,000. Credit side. By purchase rupees 1,50,000. By creditors rupees 1,50,000. By wages rupees 70,000. By sundry expenses rupees 1,27,000. By balance carried on rupees 2,23,000. Other information. Opening balance date 1/4/2018. Closing balance date 31st/3/2019. Particulars. Stock of goods. Opening balance rupees 1,10,000. Closing balance rupees 1,80,000. Sundry debtors. Opening balance rupees 1,30,000. Closing balance rupees ? Sundry creditors. Opening balance rupees 1,60,000. Closing balance rupees 90,000. Furniture and fittings. Opening balance rupees 80,000. Closing balance rupees 80,000. Additional information. Credit purchase rupees 1,80,000. Credit sales rupees 1,90,000. Opening capital rupees 2,80,000. Depreciation furniture and fittings by 10% per annum. இந்த क्वेश्चनல நமக்கு ப்ரீவியஸ் क्वेश्चनோட ஸ்லைட் டிஃபரண்ட் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? கேஷ் புக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஓபனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேஷ் புக்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு டூ பேலன்ஸ் brought down சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, அது கேஷ் புக் அப்படின்றதுனால கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சைடில் இருக்கிற பை பேலன்ஸ் கேரி டவுன்றது கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேங்களா? அடுத்து சன்ட்ரி டெப்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டெபிட் சைடில். அந்த சன்ட்ரி டெப்டார்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம் பார்த்தீங்களா, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ், அதுதான். ஓகே, இந்த சைடில் இருக்க சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து, அதாவது நான் கேஷ் புக்கில் இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் வரும். அண்டு இதில் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் புக்கில் பர்ச்சேஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ். தென் வேஜஸ் இருக்குது, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த வேஜஸ்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போகும். சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் நமக்கு ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் கேல்குலேட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் நம்ம. அதில் கிரெடிட் சேல்ஸும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா டெப்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. அந்த க்ளோசிங் பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா டெப்டார்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இருக்காது இல்லைங்களா? ஓகே, ஸோ அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கேல்குலேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெப்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. தென் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துறாங்க. கிரெடிட்டார்ஸ்லேருந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுவோம், எப்போவுமே கிரெடிட் பர்ச்சேஸ், அதுவும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை கேல்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஓகே, தென் டைரெக்டாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன, டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ரொம்ப சிம்பிள். அது இன்னும் நமக்கு சம் போடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். வாங்க சம்குள்ளே போகலாம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டு பேலன்ஸ் brought down டெப்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் rupees 1,30,000. 1,30,000. இப்போ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க.
கேஷ் புக்கில் ஒரு சன்ட்ரி டெப்டார்ஸ் இருக்குது, அதர் இன்ஃபர்மேஷனில் ஒரு டெப்டார்ஸ் இருக்குது. எதை போடணும் அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷனில் இருக்க டெப்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் rupees 1,30,000. Next, as per the format. ஓகே, இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் இதில் வராது. நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ். ஆஸ் பர் த ஃபார்மேட் நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் என்னவா இருக்கும், கிரெடிட் சேல்ஸாக இருக்கும். ஏன்னா இதில் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டு கிரெடிட் சேல்ஸ் rupees 2,90,000. Okay, so next opening capital. Next depreciate furniture and fixtures. வராது. next that's all. இப்போ கேஷ் புக் இருக்கு இல்லைங்களா, மேலே அந்த கேஷ் புக்கில் டெபிட் சைடில் இருக்கிறத ரீட் பண்ணுங்க. to balance brought down. அது கேஷோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டு சேல்ஸ் அது கேஷ் சேல்ஸ் இங்கே வராது. நெக்ஸ்ட் டு டெப்டார்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். ஓகே, இங்கே நம்ம பை கேஷ் அக்கவுண்ட் rupees 3,40,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல். வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. டெப்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு கொஸ்டினில் கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அதுதான். ரைட், இப்போ பார்ப்போம். பேலன்சிங் பண்ணுவோம். வழக்கமாக நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடும்போது கிரெடிட் சைடு தான் நமக்கு வேல்யூஸ் அதிகமாக வரும். ஆனால் இந்த சம்பளம் நமக்கு டெபிட் சைடு தான் வேல்யூ அதிகமாக வருது. ஓகேங்களா? ஸோ 1,30,000 ப்ளஸ் 2,90,000 2,20,000 4,20,000. ஸோ சேம் வேல்யூ 4,20,000 கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 3,40,000 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4,20,000லேருந்து 3,40,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 80,000 கிடைக்கும். ஓகே, இந்த 80,000 தான் டெப்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 80,000 பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் நமக்கு கொஸ்டினில் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ தான் வரும். இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அடுத்து பேலன்ஸ் ஷீட். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இதை நான் க்ளீன் பண்ணிட்டு போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் நல்லாவே தெரியும். வாங்க, ஃபர்ஸ்ட் டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் உங்களுடைய கொஸ்டினில் அதர் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா, அதோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ ருபீஸ்? rupees 1,10,000. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் பர் த ஃபார்மேட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் பார்த்தோம்னா டு பர்ச்சேஸ். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுமே இருக்குது. எங்கே சார் கேஷ் பர்ச்சேஸ் இல்லையே அப்படின்னு பார்த்தா, கேஷ் புக்குன்னு இருக்குதுங்களா டாப்பில், அதில் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. கேஷ் புக்கில் இருக்கிறதுனால கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, அது கிரெடிட் பர்ச்சேஸ்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் தான் நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஓகே, கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கில் இருக்க பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் இஸ் rupees 1,50,000. add credit purchase rupees 1,80,000. 1,80,000 rupees 3,30,000 add பண்ணோம்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா
கேஷ் புக்கில் வேஜஸ் இருக்குதுங்களா? எஸ். எஸ். ஓகே, அந்த வேஜஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ருபீஸ். 70,000. as per the format பார்த்தோம்னா இங்கே நமக்கு வேஜஸ் இங்கே தான் வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது வேஜஸ் இஸ் ருபீஸ் 70,000. நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வர மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரெடிட் சைடில் பை சேல்ஸ். இந்த சேல்ஸே வந்து பார்த்தோம்னா நமக்கு அகெயின் கேஷ் புக்கில் ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கேஷ் சேல்ஸ். தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கிரெடிட் சேல்ஸ்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி போடணும். கேஷ் சேல்ஸ் ருபீஸ் 3,60,000 plus credit sales rupees 2,90,000. add together 6,50,000. okay, so next stock as per the format நமக்கு இந்த சைடு வேற எதுவுமே வராது இல்லைங்களா? to closing stock. closing stock is rupees 1,80,000. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷனில் க்ளோசிங் பேலன்ஸ் 1,80,000. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம பேலன்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு டெபிட் சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா rupees 8,30,000 வில் கெட். ஓகே, சேம் வேல்யூவை நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிங்க, rupees 8,30,000. நெக்ஸ்ட்டு டெபிட் சைடில் நம்ம அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,10,000. ஓகே, 8,30,000லேருந்து 5,10,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் 3,20,000. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? gross profit. gross profit carried down. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த gross profit brought down பண்ணுவோம் by gross profit brought down. okay, so rupees 3,20,000. ஸோ இப்போ நம்ம அகெயின் கேஷ் புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, எது இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும்ன்றதை பார்க்கலாம். கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் இருக்கிறத ரீட் பண்ணுங்க. பை பர்ச்சேஸ் நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை கிரெடிட்டாஸ் அது வராது. நெக்ஸ்ட் பை வேஜஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டோம். நெக்ஸ்ட் பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகே, டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் rupees 1,27,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது கேஷ் புக்கில்? பை பேலன்ஸ் கேரி டவுன். அது வந்து கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே வராது, பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வேற என்ன இருக்குது, ரீட் பண்ணுங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் வராது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் வராது. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வராது. நெக்ஸ்ட் depreciate furniture and fittings by 10% per depreciate furniture and fittings by 10%. ஓகே, எதுலேருந்து இப்போ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கா? அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கா? எஸ். அதோடைய க்ளோசிங் பேலன்ஸ் rupees 80,000. அதிலிருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் சேம் வேல்யூவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளமில் இந்த டெப்ரிசியேஷன்லாம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணணும், நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்னிச்சரோட டெப்ரிசியேஷன் டு டெப்ரிசியேஷன் ஆன் furniture. Okay, so 80,000 10% is 8,000.
8,000. ஓகேங்களா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். இதோட நம்ம என்ன பண்ணலாம், இதை பேலன்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுவோம். rupees 3,20,000 கிரெடிட் சைடில். ஓகே, சேம் வேல்யூ நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிடணும். 1,27,000 plus 8,000 1,35,000. ஓகே, 3,20,000லேருந்து 1,35,000 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்தா நமக்கு நெட் ப்ராஃபிட் rupees 1,85,000. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டாக நமக்கு இருக்கும். டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது இந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டலோட ஆட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இதை திரும்பவும் க்ளீன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2019. ஓகே, இப்போ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் நல்லாவே தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல். கேபிட்டல் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. கேபிட்டல் ஆன் அப்படின்ட்டு கேபிட்டல் வேல்யூ rupees 2,80,000. 2,80,000. இந்த பேலன்ஸ் ஷீட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம அங்கங்கேருந்து எடுப்போம். நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக லிசன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கேபிட்டல் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேருந்து எடுத்தாச்சு. அதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆட் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இஸ் rupees நம்ம கால்குலேட் பண்ணோம் rupees 1,85,000. ஓகே, ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 4,65,000. டிராயிங்ஸ் இருக்கா நமக்கு கொஸ்டினில்? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், டிராயிங்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த 4,65,000 அவுட்டர் காலமில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. டிராயிங்ஸ் இருந்தால் நம்ம லிஸ்ட் பண்ணி போடலாம். டிராயிங்ஸ் இல்லாதனால இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன எங்கே மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்னா, அதர் இன்ஃபர்மேஷன், க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிறத அப்படி ஆர்டராகவே ரீட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் நமக்கு எங்கே வரும், அசெட் அது. ஓகே, ஸ்டாக் ஆஃப் கூட்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் rupees 1,80,000. Okay, next sundry debtors question mark இருக்கு இல்லையா, அதான் நம்ம கண்டுபிடிச்சோம் total debtors அக்கௌண்ட்ல. ஓகே, sundry debtors எவ்வளோ, rupees 80,000 நம்ம கால்குலேட் பண்ணோம். மைண்டில் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு sundry creditors நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம், sundry creditors, எஸ், liability சைடு. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கேஷ் புக்கில் இருக்க கிரெடிட்டார்ஸோ டெப்டார்ஸோ இது கிடையாது, அதர் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஓகே, creditors, sundry creditors is rupees 90,000. Next, furniture and fittings. Furniture and fittings. Okay, furniture and fittings rupees 80,000. rupees 80,000. என்னடா இங்கே போடுறாருன்னு பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி காட்டணும். லெஸ் டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம் இல்லைங்களா, அந்த டெப்ரிசியேஷன் எவ்வளோ வந்தது நமக்கு, 10% போட்டோம்னா
8,000 subtract பண்ணோம்னா rupees 72,000. next that's all அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேஷ் புக். அந்த கேஷ் புக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம போட்டாகணும். இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது தான் இந்த கேஷ் புக். ஓகே, எல்லாமே போட்டுருவோம், நம்ம இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, கேஷ் புக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும்? எஸ், கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்கிறது தான் கேஷ் புக்கோட க்ளோசிங் பேலன்ஸ். அதை தான் இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, இங்கே கேஷ் அப்படின்னு எழுதி பை பேலன்ஸ் கேரி டவுன் வேல்யூ rupees 2,23,000. நெக்ஸ்ட், வேறு எதுவுமே இல்லை, இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியாச்சு, நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண ஆன்சர் வர்றது தான் நம்மளோட வேலை. ஆன்சர் கொண்டு வர்றது ரெண்டும் டேலி ஆச்சுன்னா நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்ட். லெட்ஸ் see. liability side நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,65,000 plus 90,000 rupees 5,55,000. ஓகே, ஸோ asset side நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது? rupees 5,55,000 கிடைக்குது. both assets and liability are equal. நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம். வெரி சிம்பிள். 5 மார்க்கில் கேட்பாங்க. உங்களை எக்ஸாமில் டென்ஷன் பண்ணோம், உங்கள் டைமை வரையம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் வரையமே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி செம்ம டைமுக்கு முடிச்சிட முடியும். இல்லைனா இந்த ஒரு செம்ம நம்ம ½ an hour 40 minutes 45 minutes நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவை நெக்ஸ்ட் ப்ராப்ளமாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.